ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வவுனியா மாநகர சபை மேயர் சுந்தரலிங்கம் காண்டீபன் சாவகச்சேரி நகரசபை தலைவர் ஞானப்பிரகாசம் கிஷோரை அவர் தம் பதவிகளில் தொடர்ந்தும் செயற்படுவதற்கு தகுதியற்றவர்கள் என தெரிவித்து வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் 2 அதிவிசேட வர்த்தமானிகளை கடந்த மாதம் வெளியிட்டிருந்தார். அதற்கமைய குறித்த இருவரும் பதவிகளில் இருந்தும் உறுப்புரிமைகளில் இருந்தும் நீக்கப்பட்டனர். இதனையடுத்து குறித்த வர்த்தமானிக்கு எதிராக சுந்தரலிங்கம் காண்டீபன் வவுனியா மேல் நீதிமன்றத்தில் நேற்று வழக்கு தாக்கல் செய்திருந்தார். மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன், சட்டத்தரணி கேசவன் சயந்தன், சட்டத்தரணி கானா தயாபரன் ஆகியோர் ஆஜராகி குறித்த வர்த்தமானிக்கு எதிராக இடைக்கால நிவாரணங்களை மன்றில் கோரியிருந்தனர். இந்த மனுவிலே 3 இடைக்கால நிவாரணங்களும் கோரியிருந்தோம். முதலாவது, இந்த குறித்த வர்த்தமானி பிரசுரிப்பை இடைநிறுத்தும்படியாக காண்டீபன் அவர்களை முதல்வர் பதவியிலிருந்தும் உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கிறதாக அறிவித்த வர்த்தமானி செயற்படுவதிலே இருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. 2வது இடைக்கால நிவாரணமாக அந்த வர்த்தமானியின் அடிப்படையிலே எதிர்மனுதாரர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்ற ஒரு இடைக்கால தடை உத்தரவு கோரியிருந்தோம். அதுவும் வழங்கப்பட்டிருக்கிறது. 3வதாக திரு காண்டீபன் அவர்களை பிரதியீடு செய்கிற வகையிலே இன்னொரு முதல்வரை தெரிவு செய்வதற்கோ நியமிப்பதற்கோ அல்லது ஒரு உறுப்பினரை தெரிவு செய்வதற்கோ நியமிப்பதற்கோ எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு இடைக்கால தடை உத்தரவும் கோரியிருந்தோம். அதுவும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 இடைக்கால தடை உத்தரவுகள் சம்பந்தமாகவும் நீதிமன்றம் வழங்கியிருக்கிற அறிவித்தல் சம்பந்தமாகவும் அடுத்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி எதிர்மனுதாரர்கள் நீதிமன்றத்திலே சமூகமாயிருந்து இதற்கு எதிரான தங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவிக்கலாம். அதுவரைக்கும் இந்த இடைக்கால உத்தரவுகள் அமுலிலே இருக்கும். இதேவேளை சாவகச்சேரி நகரசபையின் உபத்தலைவர் பதவியிலிருந்தும் நகரசபை உறுப்புரிமையிலுமிருந்து தம்மை நீக்கி வடமாகாண ஆளுநர் வெளியிட்ட வர்த்தமானியை சவாலுக்குட்படுத்தி ஞானப்பிரகாசம் கிஷோர் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். வடமாகாண ஆளுநர், வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர், தனிநபர் விசாரணை அதிகாரி கான அரியநாயகம், சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தின் செயலாளர் ஆகியோர் இந்த மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். இந்த மனு எதிர்வரும் 6ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது.